புதுமாரியம்மன் கோயில் திருவிழா வருஷம் வருஷம் வரும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். திருவிழா வந்து நல்லா ஜோதியாக இருக்கும். நிவேசத்தோட கழிச்சு தீச்சட்டி எடுத்தல், மலைப்பாரி போடுதல் எல்லாமே இருக்கும். எல்லாம் ஊருக்குள்ள நல்லா சுற்றி பார்க்கலாம். கோயில் வந்து நல்லா சக்தி வாய்ந்த கோயில், நல்லா இருக்கும். முக்கியமான திருவிழா அவங்களுக்கு முக்கியமான திருவிழா. அதாவது அவர் ஆளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வேஷத்தை எல்லாருமே போடுவாங்க. எல்லா வேஷமே போடுவாங்க. இந்த வேஷம் வந்து நேர்த்திக்கடன் அவங்கவுங்க நேர்த்திக்கடன் செலுத்துறது. லேடிஸ் வேஷம், இந்த மாதிரி ஜென்ஸ் வேஷம், வேற சகதி பூசுறது, நிறைய வேஷங்கள் இருக்கு. ஒவ்வொரு வண்டியிலையும் டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. இல்லாட்டினா அப்படியே கீழே ரவுண்ட்ஸ் போவாங்க. அந்த மாதிரி வருவாங்க. நாங்கள் வெளியூர்னா இந்த கல்லுப்பிடி திருவிழாண்டாலே சப்பர திருவிழானாலும் சரி, ஏலூர் அந்த இது வண்டி வேசினாலும் சரி, நாங்கள் எப்போ இருந்தாலும் வந்துடுவோம்னா. இந்த ஊர் சிறப்பாக இருக்குங்க. திருவிழா எல்லாமே ஏலூர் சப்பரமும் சூப்பராக இருக்கும், வண்டி வேஷமும் சூப்பராக இருக்குண்ணே. எல்லாமே நல்லா தானே இருக்கு. எப்பவுமே நாங்கள் வருஷம் வந்துடுவோம்ண்ணே. தானே நல்லா இருக்கும் ஃபெஸ்டிவல். கல்லுப்பிடி திருவிழாண்டாலே ஒரு ஜாலியான இருப்போம். எப்படா வரும் ஏலூர் சப்பரம், எல்லாமே ஏலூர் சப்பரம் அது இது எல்லாமே நல்லா இருக்குண்ணே. நாங்கள் எப்பவுமே வருவோம் கல்லுப்பிடி திருவிழாக்கு. சூப்பராக இருக்குண்ணே திருவிழா சார். இது மதுரை மாவட்டம் திருமங்கலம் டி கல்லுப்பட்டி சார். புதுமாரியம்மன் கோவில் திருவிழா வருஷம் இந்த மாதிரி வேஷம் போட்டு நாங்கள் நேர்த்திக்கடன் செலுத்திக்கிட்டு இருக்கோம். அது போக முருகன் வேஷம் எல்லா வேஷம் போடுவோம். அக்னி சட்டி, தீ மிதிச்சல் எல்லாமே இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கும். இது வருஷம் சித்திரை மாதம் வெகு விமர்சையாக நடைபெறும் சார். அதாவது ஒற்றுமை, எல்லா மதத்தினரும் ஒற்றுமையை நாங்கள் இது பண்ணி வேஷம் போட்டு எல்லாம் இது பண்ணுவோம். முஸ்லீம் மதம் எல்லாமே வந்து ஒன்னா, இந்துக்கள் எல்லாமே ஒன்னா தான் இது பண்றோம். அதனால மக்களிடையே ஒற்றுமையா இருக்கும். நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கும். நேர்த்திக்கடன் தான் சார், நேர்த்திக்கடன் தான். அம்மனுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி இது பண்றோம், அவ்வளவுதான். இது ஸ்ரீ புதுமாரியம்மன் கோவில் திருவிழா டி கல்லுப்பட்டியோட. நம்ம என்ன வேண்டி நம்ம அம்மனுக்கு நேர்த்தி வேஷம் போடுறோமோ அது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறது நம்ம அம்மனோட சிறப்பு. எந்த இதுக்கு யாருக்கும் மக்களுக்கு குறையில்லாம என்ன நேர்த்தி கடை வைக்கிறாங்களோ அம்மனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறத டி கல்லுப்பட்டி புதுமாரியம்மனுடைய சிறப்பு. நான் லேடிஸ் வேஷம் போட்டிருக்கேன்னா எனக்கு ஒரு குழந்தை வர கேட்டு நான் போட்டிருக்கேன். அதை நிறைவேற்றி கொடுக்குறதுக்காண்டி தான் இந்த வேஷம்.